ஹாய் ஹாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் அனாலிசிஸ், கிரிக்கெட் ரிவ்யூ, கிரிக்கெட்டை பத்தியான நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் கிஷோர், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நம்ம சேனலை பத்தி. எஸ் எஸ் எங்க சேனல் பேரு கிரிக்கெட் நர்ட்ஸ். நாங்க ஸ்குவாட் சொன்ன மாதிரி எல்லாம் ப்ரிவ்யூ, மேட்ச் அனாலிசிஸ், ஸ்குவாட் அனாலிசிஸ், அப்புறமா மற்ற எல்லாமே கிரிக்கெட் பத்தி நம்ம நிறைய பேச போறோம். ஸோ எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே, நம்ம போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாட பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து ஸ்குவாட பத்தி பார்க்க போறோம். ஓகே கிஷோர். ஓகே, நம்ம ஸ்குவாட போடுவோமா? ஓகே, உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல நியூசிலாந்து ஸ்குவாட் தெரியும். ஓகே, பாருங்க, இதுதான் நம்ம சேனலோட லோகோ. ஸோ எல்லாரும் பாருங்க. சேனல் பேர் கிரிக்கெட் நட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம நியூசிலாந்து ஸ்குவாடு. ஓகே ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஸ்குவாட் ஃபார் இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸ். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க 4 பவுலர்ஸ் போயிருக்காங்க, 2 விக்கெட் கீப்பர்ஸ், 2 பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் 7 பேர் போயிருக்காங்க. இவங்க ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ஸ்குவாட்ல. அண்ட் கிஷோர், இந்த ஸ்குவாட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் பிச்சுக்கு இது ஓகேவா இல்ல எப்படி, என்ன சொல்றீங்க? இந்த ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிளேயர்ஸ் ரெகுலர்ஸ் எல்லாம் இல்ல ஸ்குவாட்ல. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. T20 வேர்ல்டு கப் போறனால சில ரெகுலர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்குவாட்ல. அண்ட் மொரோவர் இது இந்தியால நிறைய பேர் டெபியூட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்குவாட் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி பிளே அவுட் பண்ணுது அப்படின்றது அவங்க விளையாட்ட தான் பார்க்கணும். பை பேப்பர் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது சம்வாட் ஓகே தான் சொல்லுவேன். இந்தியன் அட்டாக்கு ஓரளவுக்கு இந்தியன் டீமுக்கு எகென்ஸ்டா ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு லெக் ஸ்பின்னர் உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு லெக் ஸ்பின்னரை எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆதித்யா அசோக் அப்படின்றவரை. மொரோவர் விக்கெட் கீப்பர்ஸ் அதே தான், டிவான் கார்வே, மிச்சல் கே. பேட்ஸ்மேன் நமக்கு தெரிஞ்ச பேட்ஸ்மேன்ஸ் ஹென்ரி நிக்கோல்ஸ் அண்ட் வில் யங். ஆல்ரவுண்டர்ஸ்ல மைக்கேல் பிளேஸ்வெல் நல்லாவே தெரியும். ஜார்ஜ் கிளார்க்சன் ஒரு புது பிளேயர். ஜார்ஜ் கிளார்க்சன், ஜெய்டன் லெனாக்ஸ், இவங்க புதுசா இருக்காங்க. அதே மாதிரி பவுலர் சைட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் கிளார்க்கும் மைக்கேல் ட்ரேவும் ஐ திங்க் தேர் கோனா டெபியூ திஸ் டைம். அவங்க புதுசா ஓடி விளையாட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கார்த்திக், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட பத்தி? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா விக்கன்ஸ் இஸ் மிஸ்ஸிங். ஸோ நோ வில்லியம்சன், நோ சாட்னர், நோ ஃபர்கூசன். ஸோ ஒரு டீசென்ட் ஸ்குவாட் தான் எடுத்திருக்காங்க. நியூ ஃபார் இந்தியா. ஸோ பார்க்கும்போது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் இது. ஏன்னா இந்த ஸ்குவாட் ஒரு மாதிரி இந்தியாவில் ஆடுறாங்க. அது அவங்க நியூசிலாந்து ஆடுறதா கூட ஓகே. ஸோ தேர் கமிங் அவே. அவங்க அவேல ஆடுறாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா பிக் சேலஞ்சா இருக்கும் நியூசிலாந்துக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவங்கள பார்க்க போறோம் எப்படி பண்ண போறாங்கன்னு. ஸோ வைட் அண்ட் வாட்ச் எப்படி அந்த சேலஞ்சிங் எடுக்க போறாங்க அகைன்ஸ்ட் இந்தியன் கீ பவுலர்ஸ் அகைன்ஸ்ட். அண்ட் எப்படி இந்த பவுலர்ஸ் இந்த இந்தியன்ஸ்க்காக எப்படி பண்ண போறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் தான் நியூசிலாந்துக்கு. லெட்ஸ் see what will happen. ஓகே சுபாஷ், நீங்க சொல்லுங்க. எனக்கு பொறுத்த வரைக்குமே ஓகே தான், ஸ்குவாடு நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க T20 வேர்ல்டு கப் வரதுனால T20 ஸ்குவாட்ல T20 பிளேயிங் லெவலில் வரும்போது நல்லா இன்னும் ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மைண்ட் பிளேயர்ஸ்லாம் அங்கே ஒரே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏ ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கு. இந்தியா பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்குவாட் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே தான், ஸ்குவாட் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே T20 வேர்ல்டு கப் பார்த்து வருதுனால எல்லாருமே அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மைண்ட் பிளேயிங் லெவன் ஃபுல்லா T20 சீரீஸ்ல வருவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நியூசிலாந்து இந்த சீரிஸ் எப்படி பண்ணுவாங்க? ஐ திங்க் இட் இஸ் 3 மேட்ச் சீரிஸ். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 3-0 தான் போவாங்க. இந்தியா 3, நியூசிலாந்து 0.
T20 சீரிஸ்ல டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓடிஐ சீரிஸ்ல இந்தியா தான். போல்ட் ப்ரெடிக்ஷன். T20 சீரிஸ்ல டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ ஓடிஐ சீரிஸ்ல நியூசிலாந்து 0, இந்தியா 3. எனக்கு என்னமோ 1 வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. 1-2. ஓகே 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 ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்தது உங்க நியூசிலாந்து பிளேயிங் 11 சொல்லுங்க அப்படியே ஒருத்தரா. சுபாஷ் நீங்க சொல்லுங்க உங்க நியூசிலாண்டோட பிளேயிங் 11. ஓகே, என்னோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டெவன் கான்வே ஓகே. வித் வில் யங். நம்பர் 3 ஹென்ரி நிக்கோல்ஸ். ஓகே. நம்பர் 4 டேரல் மிச்சல். நம்பர் 5 மைக்கேல் பிரேஸ்வெல். நம்பர் 6 கிளென் பிலிப்ஸ். நம்பர் 7 ஜாக்ரி ஃப்ளோக்ஸ். அண்ட் நம்பர் 8 ஜெர்டன் லினாக்ஸ். நம்பர் 9 கெல் ஜெமிசன். நம்பர் 10 மைக்கேல் ரே. அண்ட் நம்பர் 11 கிறிஸ்டியன் கிளார்க். ஓகே ஓகே ஓகே. கார்த்திக் உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க. Opening Devon Conway and Will Lang. Number 3 Anthony Nicholas. Number 4 Darryl Mitchell. Number 5 Mitchell Hay. Number 6 Michael Bracewell. Number 7 Green Phillips. Number 8 Ashok. Number 9 Ben Johnson. Number 10 Jeffrey Fox. Number 11 Mitchell Ray. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்து என்னோட பிளேயிங் 11 சொல்றேன். ஸோ ஓப்பனிங் வில் பி டெவான் கான்வே அண்ட் நிக் கெல்லி. ஓகே. நம்பர் 3ல வில் யங். நம்பர் 4ல டேரல் மிச்சல். நம்பர் 5ல பிரேஸ்வெல். 6ல பிலிப்ஸ். 7ல மிச்சல் ஹே. 8ல வந்து சக்கரி ஃபோக்ஸ். 9, 10, 11 பவுலர்ஸ் வந்துட்டு ஆதித்யா அசோக், கேல் ஜேமிசன் அண்ட் மைக்கேல் ரே. ஸோ ஐ திங்க் ஓகே, இதுதான் நம்ம 3 பேரு. இதுதான் உங்க ஓப்பனிங் யார் சொன்னீங்க? கான்வே கெல்லி. இதுதான் நம்ம பிளேயிங் 11. கெல்லி. இதுதான் நம்ம பிளேயிங் 11. 3 பேரு கோட் பண்ண பிளேயிங் 11. இப்போ கேளுங்க. ஓகே ஓகே, அப்போ நீங்க கான்வே கெல்லி ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. எஸ். ஓகே ஓகே, உங்க விக்கெட் கீப்பர் வந்து ஓகே ஓகே. கார்த்தியோட பிளேயிங். கார்த்தி உங்க பிளேயிங் 11ல ஓகே ஓகே ஓகே. கிஷோர் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. சொல்லுங்க. நியூசிலாண்டோட உங்க பிளேயிங் 11 இந்தியன் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கீங்களா எப்படி? ஆமா, நீங்க ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆதித்யா அசோக் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஓகே மைக்கேல் பிரேஸ்வெல் ஓகே இருக்காரு. ஓகே ஓகே, வேணும்னா நான் ஓகே ஓகே இது 3 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அது இல்லாம பேசிங்க்கு வந்து ஜேமிசன், மைக்கேல் ரே, மிச்சல் ரே, ஓகே அப்புறமா ஃபோக்ஸ், ஐ திங்க் கெல்லி கூட கொஞ்சம் போடுவாரு. ஓகே. ஸோ ஜேமிசன், ஃபோக்ஸ், ரே அண்ட் கெல்லி. வேணும்னா கெல்லி. வேணும்னா Okay. டேரல் மிச்சல் கூட ஏதோ 2 5. நீங்க ஹென்ரி நிக்கோல்ஸ் பதிலா கெல்லி எடுத்திருக்கீங்க நம்பர் டாப் ஆர்டர்ல. எஸ். எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பெசிபிக். ஃபர்ஸ்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஓப்பனிங் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. பாகிஸ்தான் Okay. மேல ஓடியில கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலுமே அவருக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட், ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட், அவர் லெஃப்ட் ஹேண்ட், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ஒரு ஓகே சாரி தப்பா சொல்லிட்டேன். கெல்லி வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு. ஓ ஓகே. சாரி, ஒரு bowling ஆப்ஷனுக்காக எடுத்திருக்கீங்களா? போஸ்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். கெல்லி வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு. ஸோ அது ஒரு ஆப்ஷன் எனக்கு. ஒரு bowling ஆப்ஷன். ஸோ ஹென்ரி நிக்கோல்ஸ் எடுக்கலாம் தான் யோசிச்சது. பட் மிச்சல் ஹே லாஸ்ட் சீரீஸ்ல பாகிஸ்தான் மேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அவருக்கு. நம்பர் 7ல 99 சம்திங் 98 99 அடிப்பாரு ஒரு ஓடியில. ஓகே அதுக்காக ஓகே. இப்போ என்னோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா சேம் இதே தான். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்பர் 8ல லினக்ஸ் இருக்காரு. ஓகே. நான் தான் கேட்பேன் சார். நீங்க இப்போ 3 4
4 பேஸ் ஆப்ஷன்ஸ் வச்சு போயிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பின்னு பார்த்தா லெனாக்ஸ் மட்டும் தான் இருக்காரு. லெனக்ஸ், மைக்கேல் பிரெஸ்வெல் அதே மாதிரி தான் பிலிப்ஸ் 3 பேர் போயிருக்கேன். இப்போ என்னன்னா சப்போஸ் இல்ல நான் எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு சேஞ்சஸ் இல்ல. ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ண என்ன பண்ணுவேன்னா, நான் 2 ஸ்பின்னர் வச்சு போவேன். மைக்கேல் பிரெஸ்வெலும் கிளென் பிலிப்ஸும் வச்சு போவேன். லெனக்ஸ் உட்கார வச்சுட்டு நம்பர் 5ல வந்து இவரை கொண்டு வந்துருவேன். சரி நம்பர் 6ல நான் ஹேவை கொண்டு வந்துருவேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் 6ல. அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க மிச்சல்லும் பிலிப்ஸ் வச்சு ஃபுல்லா போய்ப்பீங்களா? ஆமா. ஓகே. நான் என்னோட லெவல்ல ஆதித்யா அசோக் வந்து ஸ்பெசிஃபிக்கா லெக் ஸ்பின் போலர் அவரு. ஸோ ஓகே. அவரும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து லெக் ஸ்பின்க்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் இது இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. அவங்களோட வீக்னஸ் தெரியும். ஸோ ஐ வுட் லைக் டு see that battle coming in. ஸோ உங்களுக்கு நான் நான் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஏதோ எதுக்காக மேட்ச் நான் மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன்னா, எடுத்திருக்கீங்களா? நான் லெனக்ஸ் எதுக்காக வச்சிருக்கேன்னா, யாருமே விளையாடல இந்தியால முக்கியமா அவங்கள. ம். லெனக்ஸ் அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் உங்களுக்கே தெரியும் இந்தியால எவ்வளவு பேர் ஆட மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ரோஹித் சர்மா கஷ்டப்படுவாரு, சுப்மன் கில் கஷ்டப்படுவார். டாப் ஆர்டர்ல நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னுக்கு எல்லாருக்குமே கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஜெரன் லெனக்ஸ். யாருமே இது வரைக்கும் விளையாண்டது இல்லை இந்தியன் பிளேயிங் 11ல. ஓகே. ஸோ கார்த்திக் இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க வந்து இந்த பிளேயிங் லெவல்ல எதுவும் மேட்ச் அப்ஸ் எதுவும் பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா? கான்வே பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு ரீசெண்டா நல்லா பண்ணிருக்காரு இந்தியால. So, Okay. அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒண்ணு. இன்னொன்னு எங்க கூட டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. அது நிக்கோலஸ் டயர்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு நம்பர் 3ல ஒரு எப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் வில்லியம்சன் வரும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கோலஸ் கரெக்டா இருப்பாருன்னு தோணுச்சு. அதனால நான் நிக்கோலஸ் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் டேரி மிச்சல் செம ஃபார்ம்ல இருக்கு இந்த ஓடிஐ கிரிக்கெட். ஸோ நிக்கோலஸ் ஆல்மோஸ்ட் டேரி மிச்சல் பி நம்பர் 4. மிச்சல் நீ சொன்ன மாதிரியே அந்த பாகிஸ்தான் டூர்ல இருந்து செம்மையா ஆடினாரு. ஆனா நம்பர் 5 ஏன் எடுத்தானா அவர் எவ்வளவு ஷூட்டர் நம்பர் 5 ஆர் நம்பர் 6 எங்கன்னா ஆடுவாரு. அதாவது டாப்பர் மட்டும் இந்த இதுதான் கன்ஃபார்ம். 5, 6, 7 மட்டும் மேபி சேஞ்சஸ் ஆகலாம் மேட்ச் தான். பட் இப்போதைக்கு வந்து மிச்சல் வந்து நம்பர் 5ல போட்டிருக்கேன். பிரேஸ்டன் பிலிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷரா இருப்பா. அது இல்லாம உங்களுக்கு 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவாங்க. 2 பேர் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் கூட அசால்ட்டா இந்தியன் கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்குவேன். ஆதித்ய அசோக் யார் நான் பாகிஸ்தான் டூர்ல ஒரு பவுலிங் போட்டு ஒரு மேட்ச் 2 மேட்ச் பேட்டிங் சூப்பர் ஆடினாரு. அந்த ஒரு நம்பர் 8ல கொஞ்சம் பேட்டிங் டெப்த் வேணும். அது ஒரு லெக் ஸ்பின்னர் வேற வேணும் இந்தியன் கண்டிஷன்ஸ். ஏன்னா இந்தியன்ஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஆதித்ய அசோக் ஜாப் ஒரு எக்ஸலண்ட் ஃபியூச்சர் ஃபார் நியூசிலாந்து. அவுட் அண்ட் இன்ஸ்டிங் சரியா அந்த இங்கிலாந்து சீரீஸ் கூட செமையா டாப் செம கரெக்டா பவுலிங் பவர்ஃபுல் சூப்பரா போடுறோம். அது இல்லாம அவரால் பேட்டிங் ஆட முடியும். ஜிமிஷனுக்கு கூட தெரியும் இப்படி நல்லா பண்ணிருக்காரு. மிச்சல் ரே வந்து ஒரு புதுசா இருக்காரு. பார்க்கணும் டெஸ்டிங் ஃபார் த டீம். ஸோ பார்க்கல எப்படி பண்ண போறாங்கன்னு. ஆனா எனக்கு இந்த டீம் இந்த ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி தான் போன தோணுச்சு. அதான் இந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது சுபாஷ், அடுத்து நம்ம இந்தியா பாத்துருமா? கண்டிப்பா கிஷோர். தெரியுதா இந்தியா ஸ்குவாட்? தெரியுது. ஓகே. ஓகே, இப்போ இந்தியா ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுல சில பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆகுறாங்க. நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம புதுசா ஆட் ஆன பிளேயர்ஸ் பத்தி பேசிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க. ஆமா. So Shreyas Iyer coming back from injury. So he is முகமது subjected to சிராஜ். Shreyas Iyer இன்னும் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு எடுக்கணும். சப்ஜெக்டட் டு ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க. மேபி தெரியல, கண்டிப்பா வருவாரு அப்படின்ற நம்பிக்கை. அண்ட் முகமது சிராஜ் கமிங் ஆஃப்டர் லாங் டைம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியே ஆடல, அதுக்கு முன்னாடி விளையாண்டவர். இப்பதான் ஐ திங்க் ஹி இஸ் கமிங் இன். பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி தேஷ்வால், ரிஷப் பந்த் கமிங் பேக். தேஷ்வால் ரிஷப் பந்த் வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்குவாடு சாலிடா தான் இருக்கு. நார்மலா சேம் தான், சிம்பிளா இருக்கு. புதுசா மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. என்னோட கொஸ்டின் உங்களோட இது பிரசித் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்ணல. இந்தியன் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் இந்தியன் டீம்ல அளவுக்கு நல்லா பண்ணல. நம்ம எக்கனாமிக்கல் ஒரு எப்படி சொல்றது ஓவர் 8.5 7.5 அப்படின்னு போயிட்டு இருக்காரு ஓடிஐல. முகமது ஷமி வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா முகமது ஷமி டீம்ல வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் டீம்ல ஸ்குவாட்ல. அண்ட் ஓகே, மத்தபடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்குவாட்லாம் ஓகே தான். எஸ்எஸ்வி இவரு இது சவுத் ஆப்பிரிக்கா மேல ஆடினாரு ஜெய்ஸ்வால். யா சவுத் ஆப்பிரிக்கா ஜெய்ஸ்வால் ஆடினாரு. அப்ப சுப்மன் கில் டீம்ல இல்ல, அதனால டீம்ல இல்ல. இப்போ பிளேயிங்ல இப்ப வந்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து ரோஹித் சர்மாக்கும் சுப்மன் கிலுக்கும் பேக்கப். ஓகே ஓகேவா? இப்ப சுப்மன் கிலும் ஃபிட்டா தான் இருக்காரு, ரோஹித் சர்மாவும் ஃபிட்டா தான் இருக்காங்க. எஸ் முக்கியமான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வர்றது கொஞ்சம் பிளேயிங் 11 இப்போ டவுட் தான். ஓகேவா? இப்போதைக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இருக்கிற ஷேயஸ் ஐயருக்கு மட்டும்தான் இன்ஜுரி ப்ராப்ளம். இப்போ நீங்க ருத்ராஜ் கைக்வாட கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவர் நம்பர் 4லயும் ஆடி இருப்பாரு, ஓப்பனிங்கும் ஆடி இருப்பாரு. இப்ப நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வரதை பத்தி பிரச்சனைன்னு சொல்லல. பட் இவங்க எடுத்திருக்க பேட்டிங் ஆர்டர் பத்தி பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் நம்ம ஆடி இருக்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா ஸ்ரேயஸ் இப்போ இன்ஜுரி இருக்கு, அவர் ஃபுல்லா ரிகவர் ஆயிட்டாரா அப்படின்றது தெரியல. ஓகே, நீங்க ருத்ராஜ் கைக்வாட் எடுக்கலாம்னு சொல்றீங்க. ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் எதனால சொல்றேன்னா ருத்ராஜ் கைக்வாட் எதனால சொல்றேன்னா இப்போ நம்பர் 4ல ஆடுறான், நம்பர் ஓப்பனிங் வரலாம், நம்பர் 4 வரலாம். ருத்ராஜ் கைக்வாட் அவர் கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகே, ஐ திங்க் தேவதத் படிக்கல் டிசர்வ்ட் a chance. கண்டினியூஸா 100 விஜய் ஹசார் இல்ல ரீசெண்டா. ஓகே, ஐ திங்க் மேபி he will get something in future. Let's see what is happening. ருத்ராஜ் இது ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு படிக்கல் ரோல் நினைக்கிறேன் ஆப்ஷன்ல. அது மாதிரி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறமா தான் படிக்கல் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கார்த்தி, நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த ஸ்குவாட்ல எதுவுமே எனக்கு எதுக்கும் எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி தேவையான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளேல அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவர் போன சீரீஸ் எடுக்கல, இப்போ எடுக்கலாம், நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. மேபி அவங்க ஃபாஸ்ட் பாலிங் தான் பாக்குறாங்களா, வர ஹார்திக் பாண்டியா ரிப்ளேஸ்மெண்ட் தான் பாக்குறாங்களா நிதிஷ்குமார் ரெட்டின்னு தெரியல. ஏன்னா பேச ஹார்திக் பாண்டியா தான் மைண்ட் இதை வர போற, அது எந்த டவுட் இல்ல. பட் மேபி போயிருக்கலாம், இந்தியால தான் ஆடுறாங்க, அக்ஷர் போயிருக்கலாம் இன்னொரு ஆப்ஷன். இன்னொன்னு வந்து எனக்கு ரிஷப் பண்ட் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அவரு ஐ மீன் அவரை வந்து நான் குறை சொல்ல, நல்லாதான் பண்ணிருக்காரு. பட் அந்த பிளேஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே விக்கெட் கீப்பர், ஏன்னா இந்தியால தான் ஆட போறாங்க. தேர் நாட் பிளேயிங் அவே, இந்தியால தான் ஆட போறாங்க. ஸோ ஹோம்ல தான் தேவைப்பட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த பிளேஸ்ல வந்து ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணிருக்கலாமே, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் போயிருக்கலாம். ஸ்டேஜ் இன்ஜுரி ஃபிட்னஸ் தான் சொல்றீங்க, ஃபிட்னஸ் வேற, அவர் சப்ஜெக்ட் ஃபிட்னஸ் வேற, அவர் ஆடுறாரா இல்லைன்னு இன்னும் கன்ஃபார்ம் தெரியல பிளேயிங் லெவல்ல. ஸோ அந்த பிளேஸ்ல ஒரு ருத்ராஜ் கைக்வாட் எடுத்திருந்தா நான் ருத்ராஜ் கைட்ட நம்பர் 4ல ஆட வச்சிருக்கோமே. எனக்கு கேஎல் ராகுலே ஒரு கீப்பர் போதும், எதுக்கு ரிஷப் பண்ணிட்டு புரியல எனக்கு. அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதே சுபாஷ் சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா இஸ் நாட் இன் ஃபார்ம், ஆனா டீம்ல இருக்காரு. அது எப்படி வந்தாருன்னு தெரியல. மேபி மீதி எல்லாம் ஓகே நல்லா பண்ணிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ் எக்ஸ்பெக்ட் பேக் தான் வருவாருன்னு. பும்ரா இல்லாதனால பிரசித் கிருஷ்ணா வந்து அவங்கள வந்து இதை வச்சிருக்காங்க தெரியல. மேபி வாட் ஹேப்பன் டு செமி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் எடுக்கல அது ஒன்று புரியல. ரொம்ப கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ லைட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த கொஸ்டின் இதா இருக்கு ஸ்குவாடு கொஞ்சம். மேபி T20 வேர்ல்ட் கப் அப்புறம் தான் மைண்ட் ஸ்குவாட் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்திக் பாண்டியா பும்ரா வந்துட்டாங்கன்னா மேபி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். தென் ஜெய்ஸ்வால் எப்படி பார்த்தாலும் அவங்க பேக்கப் தான் ஃபார் கில் அண்ட் ரோஹித் சர்மா தான், அந்த டவுட் இல்லை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே தான், ஃபிட்னஸ்னால தான் இல்லைன்னு சொல்றேன். மேபி இப் ஃபிட் இஸ் த நம்பர் 1 சாய்ஸ் ஃபார் எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா ஒரு ரீசெண்டாக நல்லா தான் பண்ணிட்டு தான், இன்ஜினியராக தான் அவரால் ஆட முடியல. ஆனா எனக்கு ஒரே விக்கெட் கீப்பர் போதும். மேபி ரிஷப் கேஎல் ராகுல் பேக்கப், அதுக்கப்புறமா கூட பாத்துக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் இந்தியன் ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்சுக்கும் பிளேயிங் லெவல் இருக்காரு இல்ல, அந்த பிளேயிங் 15 ஆச்சு இருக்கணும் எனக்கு. ஓகே, அப்ப இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸருக்கு பேக்கப் தான் எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் நம்பர் 4ல ஆடுற வரைக்கிறதுக்கு. அப்புறம் ஹார்திக் பாண்டியா பத்தி சொன்னீங்க. ஹார்திக் பாண்டியா எதனால இல்லைன்னா அவரால் 10 hours போட முடியாது, ஃபிட்னஸ் இல்ல. ரீசெண்டா நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், இந்த மாதிரி அவர் 10 hours bowling கூட கிளியரன்ஸ் ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி படிச்சேன். அண்ட் மோரோவர் இந்த T20 வேர்ல்டு கப்காக அவர் இந்த ஸ்குவாட்ல எடுக்காம ரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் படிச்சேன். சம் ஆர்டிகல்ஸ். Okay. Let's see. Hardik Pandya will be coming back in ODIs and we will see him blast. Maybe இப்படி இருக்கலாம். T20 World Cup upcoming, அதுக்காக வச்சிருக்கலாம். ஹார்திக் பாண்டியா பும்ராவும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். See, if they come back after the World Cup, we will see India blasting everyone.
ஓகே 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 கார்த்தி, உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க, இந்தியாவுக்கு எப்படி போவாங்கன்னு. இந்தியா ஸ்கில் அண்ட் ராயல்ஸ் ஓப்பனிங். நம்பர் 3 கோலி. நம்பர் 4 இப்போ நான் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆட வைக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ட் தான் போவாங்க. நம்பர் 5 கேஎல் ராகுல். நம்பர் 6 சுந்தர். நம்பர் 7 ஜடேஜா. நம்பர் 8 ஹர்ஷித் ராணா. நம்பர் 10 ஹர்ஷித் சிங். நம்பர் 10 குல்தீப் யாதவ். அண்ட் நம்பர் 11 சிராஜ். ஓகே கார்த்திக், ஓகே கார்த்திக். உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க கிஷோர். ஏன் பிளேயிங் லெவன்லாம்? ஸோ ஓப்பனிங் கில் அண்ட் சர்மா ரோஹித். நம்பர் 3 விராட். நம்பர் 4 ஸ்ரேயஸ். நம்பர் 5 ராகுல். 6 சுந்தர். 7 ஜடேஜா. 8 ஹர்ஷித் ராணா. 9 குல்தீப் யாதவ். 10 முகமது சிராஜ் அண்ட் 11 ஹர்ஷ்தீப் சிங். சுபாஷ், ஓகே, இப்போ உங்க நான் பிளேயிங் லெவன் சொல்லுங்க. என்னோட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங். நம்பர் 3ல விராட் கோலி. நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 கேஎல் ராகுல். நம்பர் 6 ஜடேஜா. நம்பர் 7 வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ஹர்ஷித் ராணா. நம்பர் 9 குல்தீப் யாதவ். அப்புறம் நம்பர் 10 சிராஜ். நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். நான் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜடேஜாவை நம்பர் 6 அமைச்சிட்டு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7ல அமைச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம நீங்க சொன்ன லெவன்ஸ் பார்ப்போம். So, ஓகே இதுதான் நம்ம லெவன்ஸ். மோரோவர் எல்லாம் சேமா தான் எடுத்திருக்கோம். யா, இதுல என்னோட ஒரே ஒரு சேஞ்சஸ்னா ஜடேஜா நம்பர் 6ல சுந்தர் நம்பர் 7 என்னோட பிளேயிங் லெவன்ல. ஓகே, அது நீங்க ஒன்று. ஏன் ஜஸ்டிஃபை பண்ணலாமா? யா, கண்டிப்பா சொல்லுங்க. சுந்தர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். ஓடியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னிங்ஸை நல்லா பில்ட் பண்ணுவாரு, நல்லா டீப்பா எடுத்துட்டு போவாரு. சுந்தரை கொஞ்சம் ஃபினிஷிங் ரூம்ல போட்டு ஜடேஜா இன்னிங்ஸ் பின் பண்ணி நல்லா ஒரு டெக்னிக்கா ஒரு 70-80 பால்ஸ் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, சுந்தர் வந்து ஓப்பனிங்கும் ஆடுவாரு. சுந்தர் ஹஸ் கெப்பாசிட்டி டு ஓப்பன் த பேட்டிங். ஓகேங்களா? யா 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 ஸோ அந்த பொருள் பார்க்கும்போது அவர் நம்பர் 6 ஆப்டா இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா ஜடேஜா இஸ் ஓகே தான். ரீசென்ட்லி ஹீஸ் ஹேண்ட்லிங் பேட் வெரி, அவர் ஒழுங்கா பேட் பண்றாரு, இல்ல பினிஷிங்ல அவர் கொஞ்சம் பண்ணுவாரு அப்படின்றது தான் என்னோட இது. நீங்க என்ன சொல்றீங்க? யா ஓகே, சுந்தரும் நம்பர் 6 ஓகே தான். பட் என்னோட இதுபடி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் ஜடேஜா ஓடிஐல பொறுத்த வரைக்கும். ராகுல் அதனால கூட நான் பார்ட்னர்ஷிப் கொண்டு வரலான்னு இருக்கேன். ராகுல் யா கூட சப்போஸ் பார்ட்னர்ஷிப் நல்லா பண்ணிட்டு யா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் வருமான்றதே கொஞ்சம் டவுட் தான். சப்போஸ் எர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா. கார்த்திக், நீங்க என்ன சுந்தரால சொல்லுங்க கார்த்திக். ஓகே, எனக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ரோஹித் டாப் 4 இதுவே டாப் 5 அதுதான். எனக்கு ராகுல் நம்பர் 5 எனக்குமோ நம்பர் 6 அனுப்பிச்சு விட்றேன் கூட எதுக்கானே தெரியல. அவரு 100 அடிக்கிற பிளேயர்யா, அவரை போய் நம்பர் 6ல வந்து எதுக்கு அனுப்புறேன்னே தெரியல. கேஎல் ராகுல் அவ்வளோ கிளாஸ் பிளேயர் அவரு. எனக்கு யார் சுந்தர் நம்பர் 6. ஆனா எப்படியான வரல 6 ஜடேஜா சுந்தர் யாராலும் மாற்றி வரல, அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா டாப் 5 மட்டும் எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வந்து இந்த மாத்தி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்பர் 5 ஷுட் பி கேஎல் ராகுல் எனக்கு டீம்ல. அண்ட் ஹர்ஷித் ராணா நம்பர் 8. ஏன்னா அவரால் கொஞ்சம் ரீசெண்டா பேட்டிங் ஆட முடியும். அந்த பர்ஃபார்மன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே கார்த்திக், ஓகே கார்த்திக். ஸோ இதுதான் லெவன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஆமா ஆமா நம்ம ரெண்டு டீமோட ஓகே ஸ்குவாடும் பார்த்தாச்சு. கிஷோர், இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சில சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே கார்த்திக், ஓகே ஓகே சொல்லுங்க ஓகே எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப சில கொஸ்டின்ஸ் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ருத்துராஜ் கைக்வாட் பாத்தீங்கன்னா போன சீரீஸ்ல வந்து 100 அடிச்சாரு எஸ். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல. இப்போ அவர் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இல்ல. ஓகேவா? எனக்கு ஒரு என்ன ஒரு பிரச்சனைனா இந்தியால ஒரு கன்சிஸ்டான ஒரு ஸ்குவாட், இந்த ஸ்குவாட் தான்ப்பா அந்த மாதிரி இதே இல்ல. மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க. பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அது நம்ம பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஓடிஐல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஓடிஐ கூட பரவாயில்ல, இந்த டாப் 4 கரெக்டா இருக்கு. இந்த T20 சைட்லாம் போகும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ T20 நம்ம பேசுவோம், அடுத்த வீடியோல T20 பத்தி பேசுவோம். ஸோ இந்த ஓடிஐல என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் தேர் ட்ரை இன்னும் 2027 1 இயர் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்ற போது T20 வேர்ல்டு கப் அரவுண்ட் த கார்னர் தே ஆர் ட்ரை டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். என்னென்ன ஓடி கிடைக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வர சீரீஸ்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஐடியா, என்னோட ஒரு இது. ஓகே
நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ற மாதிரி தான் செமி கொண்டு வந்திருக்கலாம். பட் செமி கொண்டு வரல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இல்ல ஸ்குவாட்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி ஃபார் T20 டீம்ல வைஸ் கேப்டனா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு அதுக்காக ஓகே ரெஸ்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். கிவிங் ஹிம் ஓகே enough rest before the World Cup. ஓகே சரி, ஓகே ஓகே அதுதான். ஏன்னா நீ எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. மேபி நியூசிலாந்து அண்ட் இந்தியா போத் ஆர் ஃபாலோயிங் த சேம் திங்ஸ். இங்க ஒன் ஓகே ஃபார்மேட் ஓகே இந்தியால இப்போ இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்மேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே ஒன் ஃபார்மேட் 3 எனக்கு ஃபார்மேட் பிளேயர்ஸ் கம்மி, 2 ஃபார்மேட் பிளேயர்ஸும் கம்மி. ஒன் ஃபார்மேட் பிளேயர்ஸ் 2 பேர் மெயின் ஜெயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஸ்குவாட் கொஞ்சம் பெருசா தெரியுது. ஓகே எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்தியன் டீம்ல ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அடுத்த மேட்ச்ல பிளேயிங் லெவன்ல இருப்பியா இல்ல உன்னை எடுப்பாங்களா அந்த ஒரு கன்ஃபர்மேஷனே இல்ல. அப்படி இருக்கும்போது பிளேயரால எப்படி ஒரு கான்பிடென்ட்டா நான் அடுத்த மேட்ச் இருப்பப்பா, கண்டிப்பா நான் இருப்பேன் டீம்ல அப்படின்னு எப்படி கான்பிடென்ட்டா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. தட்ஸ் கேப்டன்ஸ் கேம். கேப்டன் அவர் என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறோ அந்த பிளேயருக்கு அதுதான். அவ்வளவுதான். ஓகே மற்றபடி ஐ திங்க் கில் வில் டூ திங்ஸ் ரைட். லெட்ஸ் see what happens. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹையஸ்ட் ரன் கெட்டர் அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஓடிஐ சீரிஸ் சொல்லுங்க. highest run getter, highest run getter. I think I can go with Virat Kohli. He's in red hot Yeah. form. அண்ட் விராட் கோலியா ரோஹித் சர்மாவா அப்படின்றது பார்ப்போம். அது இல்லாம வேற 2 பிளேயர்ஸ் வருவாங்களா அப்படின்றது எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அவங்க 2 பேரும் இருக்கிற ஃபார்ம் தாண்டி யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐ திங்க் ஃபார் இந்தியா இட் வில் பி லெட்ஸ் see. ஓவரால் குல்தீப் சொல்லுங்க, யாதவ். இல்லையான்னு இல்ல ஓவரால். Let me go with குல்தீப் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ். ஓகே கார்த்தி நீங்க சொல்லுங்க. கார்த்திக் அன்மியூட் பண்ணுங்க கார்த்திக். highest wicket taker Zach Brooks, runs getter will be Virat Kohli. ஓகே சுபாஷ் நீங்க சொல்லுங்க சுபாஷ். சேம் என்னோடது அதே தான். எஸ் ரன் கிட்ட விராட் கோலி. ஐ திங்க் என்னோட ஹோப் என்னன்னா 2016 இஸ் கமிங் பேக். அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஓகே யா அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின். சொல்லுங்க. யாரு இந்த ஒரே சீரிஸ் ஜெயிப்பாங்க, இந்தியாவா நியூசிலாண்டா? இந்தியா தான் இதுல கேட்டேன். இந்தியா ஓகே நீங்க கார்த்திக்? இந்தியா தான். மேபி நியூசிலாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க 2-1. இந்தியா 2 நியூசிலாந்து 1. ஒயிட் வாஷா என்னோட மேபி லெட்ஸ் என்னோட ப்ரிடிக்ஷன் படி 3-0 தான் போவாங்க. T20ல தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நாங்கள் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சில ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம். அந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கிஷோர் ஒரு சில வார்த்தைகள். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. போக போக இன்னும் நிறைய டீப்பாக கிரிக்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ எங்களோட மிஸ்டேக்ஸ் தான் சொல்லுங்க, கரெக்ஷன் பண்ணுவோம். வீடியோ குவாலிட்டி எல்லாம் போக போக இம்ப்ரூவ் ஆகும், எவ்ரிதிங் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபார் நவ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நாங்கள் கிரிக்கெட் நர்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். தேங்க்யூ.